இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் சமூக நீதியை பற்றி பேசுவார்கள். ஆனால் சமூக நீதியை சாதிப்பதற்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டார்கள். ஆனால் தமிழின போராளி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்காக தொடர்ந்து சமரசம் இல்லாமல் போராடுகிறார். சமூக நீதிக்காக அவருடைய ஒவ்வொரு அறிக்கையும், ஒவ்வொரு செயல்பாடும், ஒவ்வொரு போராட்டமும் மிகவும் துல்லியமாக இருக்கும். சமூக நீதியை பற்றி அனைவரையும் சிந்திக்க வைத்ததில் மருத்துவர் ஐயாவிற்கு மட்டும்தான் இந்திய உபகண்டத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. ஒரு நாள் முன்பு கூட மருத்துவர் ஐயா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை அப்படியே உங்களுக்கு தருவதில் உள்ளபடியே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அறிக்கையில் மருத்துவர் ஐயா என்ன சொல்லி இருக்கிறார்? 2027 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் டிஎன்டி சீர் மரபினரை தனித்து பட்டியலிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அது சம்பந்தமாக அவர் விடுத்திருக்கின்ற அந்த அறிக்கை இந்தியாவில் வரும் 2027 ஆண்டு நடைபெறவுள்ள 10 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினர் ஆகியோரை தனி பிரிவாக சேர்த்து கணக்கெடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசு அண்மையில் வெளியிட்டுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிவிப்புகளில் வீடுகள் பட்டியலிடும் பணியின் போது கேட்கப்படும் ஜாதி குறித்த கேள்வியில் பட்டியல் சாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மற்றவர்கள் என்று மட்டும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் குறிப்பிடப்படுகிறது. இதில் 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினர் மக்கள் மற்றவர்கள் என்ற பொதுவான பிரிவில் அடைக்கப்பட்டு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பது சமூக நீதிக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய துரோகமாகும். ஒரு நாட்டின் முறையான நிர்வாகத்திற்கும் சமூக பொருளாதார திட்டமிடலுக்கும் நம்பகமான மற்றும் துல்லியமான தரவுகள் மிக மிக அவசியமானவை. 1872 ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே ஜாதி வாரியான தரவுகள் சேகரிக்கப்பட்ட நிலையில் சுதந்திர இந்தியாவில் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமைகளின்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் வழங்க தேவையான ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த இதுவரை எந்த மத்திய அரசுமே முன்வரவில்லை என்பது வேதனையானது. எஸ்சி எஸ்டி பிரிவினரை மட்டும் தனி பிரிவாக கொண்டு கணக்கெடுத்துவிட்டு அதே நிலையில் உள்ள இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் பிரிவினரை தவிர்ப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 14, 15 மற்றும் 16வது பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை மீறும் தன்னிச்சையான செயலாகும். காக்கா கலேல்கர் ஆணையம் முதல் மண்டல் ஆணையம் வரையிலான பல்வேறு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பின் அவசியத்தை வலியுறுத்தியும் மத்திய அரசு அதனை தொடர்ந்து தட்டி கழித்து வருகிறது. தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய துல்லியமான தரவுகள் அவசியம் என்று உச்சநீதிமன்றமே பல முறை சுட்டி காட்டியுள்ளது.
முறையான தரவுகள் இல்லாத காரணத்தால் உள்ளாட்சி அமைப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இட ஒதுக்கீட்டு உரிமைகளை நிலைநாட்ட முடியாத சூழல் நிலவுகிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் வளர்ந்துள்ள இந்த டிஜிட்டல் யுகத்தில் கோடிக்கணக்கான தரவுகளை நொடி பொழுதில் சேகரிக்க முடியும் போது ஒரு சிறு குறியீட்டை சேர்ப்பதன் மூலம் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களை கண்டுபிடிப்பது ஒன்றும் கடினமான காரியம் இல்லை. கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் கணக்கெடுப்பு நடத்தும் அரசு 100 கோடி மக்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக்க மறுப்பது அவர்களை இழிவுபடுத்தும் செயலாகும். தமிழகத்தில் வரும் ஜூலை 17, 2026 முதல் ஜூலை 31, 2026 வரை நடைபெறவுள்ள வீடுகள் பட்டியலிடும் பணியிலும் 2027 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினர் பிரிவினரை தனி பிரிவாக சேர்த்து கணக்கெடுக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன். 2012 ஆண்டின் சமூக பொருளாதார ஜாதி கணக்கெடுப்பில் நடந்த குளறுபடிகளை தவிர்க்க 1948 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் முறையான கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும். சமூக நீதியே சரிநிகர் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதால் 100 கோடி மக்களின் உரிமையை பறிக்கும் வகையில் அவர்களை புறக்கணிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மத்திய அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் கோரிக்கையும் வைத்திருக்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி, சமூக நீதிக்காக மருத்துவர் ஐயா மட்டுமே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் மட்டுமே செயலாற்றி கொண்டிருக்கிறார். தாய் 8 அடி என்றால் சேய் 16 அடி என்று சொல்வார்களே, அதை போல பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி அவர்கள் இன்னொரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் நீட் தேர்வு, அதில் ஏற்பட்ட குளறுபடிகள் இவற்றுக்கெல்லாம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். இந்த நீட் தேர்வை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ஆளுகின்ற மத்திய அரசு நீட் தேர்வு வந்தால் மருத்துவ கல்லூரிகளில் MBBS படிப்புக்கு சேர்க்கை நடைபெறுகின்ற பொழுது தனியார் மருத்துவ கல்லூரிகள் எந்த முறைகேட்டிலும் ஈடுபட முடியாது, அவை முற்றிலும் தடுக்கப்படும், நேர்மையாக MBBS படிப்புக்கு அட்மிஷன் நடைபெறும் என்று ஒரு செய்தியை சொன்னார்கள். ஆனால் அது இன்றைக்கு போர்வையில் வடிகட்டிய பொய்யாகிவிட்டது. தனியார் மருத்துவ கல்லூரிகளில் நடைபெறுகின்ற முறைகேடுகளை, அளவுக்கு அதிகமாக வசூலிக்கின்ற நிதி மோசடியை தடுப்பதற்காக நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது என்று சொல்லும் மத்திய அரசு இப்பொழுது நடத்துகின்ற நீட் தேர்விலேயே நிறைய குளறுபடிகள். இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் நீட் தேர்வு வினாத்தாள் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பே வெளியாகிவிட்டது. தேர்வு வினாத்தாள்கள் கள்ள மார்க்கெட்டில் விற்பனைக்கு சென்று விட்டது. திரைப்படங்களில் புதிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகின்ற நேரத்தில் எப்படி பிளாக்கில் அந்த திரைப்பட டிக்கெட் விற்கப்படுமோ, அதுவும் சில பிரசித்தி பெற்ற கதாநாயகிகள் நடிக்கின்ற திரைப்படத்தின் டிக்கெட்டுகள் பிளாக்கில் அதிகமான விலைக்கு விற்கப்படும். கள்ளச்சந்தையில் அப்படி டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்ற நிலைமை இன்றைக்கும் தொடர்கிறது. அதை போலவே நீட் தேர்வுக்கான வினாத்தாள்களும் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பே கள்ளச்சந்தையில் விற்பனைக்கு வந்துவிட்டது. அது சம்பந்தமாக செயல் தலைவர் அக்கா ஸ்ரீகாந்தி அவர்கள் ஒரு கடும் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்.
அவர் அறிக்கையில் கூறியிருக்கின்ற சாராம்சம், நீட் தேர்வு பல முறைகேடுகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஆகவே அந்த நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து சரியான முறையில் மாணவர்களை கல்லூரிகளில் சேர்க்க வேண்டும். பழைய கவுன்சிலிங் ஒற்றை சாளர முறையை தமிழ்நாட்டில் கடைபிடிக்க வேண்டும் என்று தமிழக மாணவர்கள் அறப்போராட்டம் நடத்தினார்கள். அவர்களுடைய அறப்போராட்டம் முழுக்க முழுக்க நியாயமானது. அது நீதியின் பால்பட்டது. அது ஜனநாயகம் அவர்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு முக்கியமான உரிமை. அந்த உரிமையை பயன்படுத்தி மாணவர்கள் போராடுகின்ற பொழுது அந்த மாணவர்களை சென்னையிலும் மதுரையிலும் கடுமையான அடக்குமுறைகளை காவல்துறை அவர்கள் மீது பிரயோகம் செய்திருக்கிறது. மாணவர்கள் மீது அடக்குமுறைகளை ஏவி இருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நீட் தேர்வை தமிழ்நாட்டில் ரத்து செய்ய வேண்டும். பழைய முறையிலேயே மருத்துவ கல்லூரிக்கு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற வேண்டும். நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்களை கடுமையாக தாக்கிய காவல்துறையை கண்டிக்கிறேன். அப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்த முறைகேடுகளில் ஈடுபட்ட காவல்துறையை சார்ந்தவர்கள் மீது இன்றைக்கு ஆளுகின்ற அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் அக்கா ஸ்ரீகாந்தி அவர்கள் கூறியிருக்கிறார். மருத்துவர் ஐயா வெளியிட்ட இந்த சமூக நீதிக்கான அறிக்கையாகட்டும், மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, தமிழக மாணவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அக்கா ஸ்ரீகாந்தி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையாகட்டும், இவையெல்லாம் தமிழக மக்களை சிந்திக்க வைக்கிறது. மருத்துவர் ஐயா வெளியிட்ட அறிக்கை மத்திய அரசை கண்டிக்கிறது, மத்திய அரசுக்கு வழிகாட்டுகிறது. செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி அவர்கள் வெளியிட்ட அறிக்கை மாநில அரசையும் அதிகார வர்க்கத்தையும் கடுமையாக கண்டிக்கிறது, மாநில அரசுக்கு வழிகாட்டுகிறது. இப்படிப்பட்ட அரசியலை மருத்துவர் ஐயாவும் அவரை நேசிக்கின்றவர்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் நடத்தி காட்ட முடியும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.